Okay, types of chemical reaction. We have learned in class 9 that during a chemical reaction, atom of one element do not change into those of anything into those of another element, nor do atoms disappear from the mixture or appear from elsewhere. Actually, chemical reaction involves the breaking and making of bonds between atoms to produce new substances. You will study about a type of bond formed between atom in chapter 3 and 4. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஆட்டம் அப்படிங்கிறது அழிச்சு போயிடாது, இல்லை வேறு புது ஆட்டம் இருந்த ஆட்டத்தை விட புது ஆட்டம் ஒன்றும் வந்துட போகிறது இல்லை. இருந்த ஆட்டம் தான் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகி வேறு ஆர் கூட போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த டெக்னிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, என்னன்னு தெரியல, கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஆட்டம் என்ன ரியாக்ஷன் இருந்துச்சோ அதே தான் ப்ராடக்ட்லேயும் வரும், அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறாங்க. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஃபர்தராக மெனி டைப்ஸாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டைப்பாக நம்ம பார்க்குறோம். காம்பினேஷன் ரியாக்ஷனில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியாக 1.4 பார்க்குறோம். டேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு ஆர் குயிக்லைம் இன் ஏ பீக்கர். ஒரு பீக்கரில் கால்சியம் ஆக்சைடுனா என்னென்னா சுண்ணாம்பு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, பெயிண்டர்ஸு, வீட்டுக்கெலாம், புது பில்டிங்க்கெலாம், அதான் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது அதில் ஸ்லோவாக வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. கால்சியம் ஆக்சைடு எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்லோவாக வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டச் பீக்கர் as on in figure 1.3. பீக்கரை டச் பண்ணி பார்க்கணும். do you feel any change to temperature? இப்போ நார்மல் வாட்டர் நம்ம கை வச்சுருப்போம், அப்போ எதுவும் நடக்காது. இன்கேஸ் நம்ம அதில் கால்சியம் ஆக்சைடு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பார்த்தோம்னா அது வந்து லைட்டாக ஹீட்டு வந்து எவால்வ் ஆகும். அது ஹீட்டை வந்து எவால்வ் பண்ணுவாங்க. அதனால பெயிண்டர்ஸ்லாம் கூட இது பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க, நேரடியாக கையால் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு குச்சியை வச்சு தான் கலக்குவாங்க. அதாவது வெள்ளை அடிக்கும் போது ஃபஸ்ட்டு ப்ரௌன் வெள்ளை கலர் அடிக்கிறாங்களே வீட்டுக்கு, பில்டிங்கு, அப்போது. நெக்ஸ்ட்டு டச் த பீக்கர் பண்ணியாச்சு. அடுத்து டூ யூ ஃபீல் எனி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்? ஓகே, அதை சேஞ்ச் பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இப்போது கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் விகரஸ்லி வித் வாட்டர் டு ப்ரொடியூஸ் ஸ்லாக்டு லைம். அடுத்து ரிலீஸிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். கண்டிப்பாக என்ன செய்யணும், கால்சியம் ஆக்சைடு வாட்டரில் ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை கொடுத்துடும். இந்த மீன் டைம் சோடியம் ஹைட்ராக்சைடாக தான் இருக்கும் நமக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியும். ஸோ இதான் ரியாக்ஷன். CaO அப்படிங்கிறது H2 கூட செஞ்சுன்னா CaOH2 + H வாட்டர் ஹீட் அப்படிங்கிறத கொடுக்கும். In this reaction calcium oxide and water combine to form a single product. Calcium hydroxide such a reaction, calcium hydroxide கொடுக்குது. Such a reaction in which a single product is formed from two or more reactant is known as a combination reaction. ஸோ என்ன காம்பினேஷன் ரியாக்ஷனாக அர்த்தம், ஒரு சிங்கிள் ப்ராடக்டை கொடுக்கும் எப்போ 2 or more reactants சேர்ந்து. ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், CaO அப்படிங்கிறது ஒரு ரியாக்டன்ட், H2 அப்படிங்கிறது ஒரு ரியாக்டன்ட். ஸோ 2 or more reactants தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 or more reactants சேர்ந்து என்ன செய்யணுமா, ஒரு சிங்கிள் ப்ராடக்டை கொடுக்கணும். ஸோ 2 or more reactants சேர்ந்து நம்ம கொடுத்துருக்குது யார், ஒரே ஒரு சிங்கிளான ப்ராடக்டை மட்டும்தான் கொடுத்துருக்குது. ஸோ 2 or more reactants சிங்கிள் ப்ராடக்ட் கொடுத்தா அதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன், கம்பைனான ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் அந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு a solution of slacked lime produced by reaction 1.3 is used for whitewashing wall. Calcium hydroxide reacts slowly with carbon dioxide in air to form a thin layer of calcium carbonate on the wall. Calcium carbonate is formed after 2 to 3 days after whitewashing and gives a shiny finish to wall. It is interesting to note that the chemical formula for marble also calcium carbonate தான். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம செவுத்தில் அடிச்சிடறோம்.
இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் செவுத்தில் இந்த ஃபார்மேட்டில் நம்ம தண்ணியாக இருந்தால் அடிக்கிறப்போ அது அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு நமக்கு CaCO3 மாறிடுது. ஆஃப்டர் 1 or 2 டேஸில் அது வந்து நல்லா ஃபினிஷிங்கான கோட்டிங்காக நம்ம வீட்டுக்கு மாறிடும். அப்படி மாறினதுக்கப்புறம் வெள்ளை கலர் நமக்கு சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்க மாதிரி தெரியும். அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னென்னா, மார்பிள்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, மார்பிள்லாம் யாரால் தான் மேடப் ஆகிருக்குது? CaCO3 தான் மேடப் ஆகிருக்கு. இந்த 2 ரியாக்ஷனும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்பினேஷன் ரியாக்ஷன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காம்பினேஷன் ரியாக்ஷனாக என்ன செய்யணும்? 2 or more ரியாக்டன்ட் கம்பைன் டு ஃபார்ம் சிங்கிள் ப்ராடக்ட். ஆனால் இங்கே சிங்கிள் ப்ராடக்ட் இருக்கா? இது ஒரு ப்ராடக்ட்டு, இதுவும் ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால் இது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் இல்லை. இதை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல, இங்கே வந்து நமக்கு CaOH2 கிடைக்குதுன்றாங்க. அந்த CaOH2 வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது காம்பினேஷன் ரியாக்ஷன் மட்டும் குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் லெட் அஸ் டிஸ்கஸ் சம் மோர் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். வேறு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். பாங்கனிங் ஆஃப் கோல்னு போட்டுட்டு ஏன் C போட்டிருக்காங்கன்னா, கோலில் நிறையா இருக்கிறது கார்பன் மட்டும்தான். அதனால தான் C அப்படின்னு போட்டிருக்காங்க. Cங்கிறது எரியணுன்னாவே யார் வேணும்? ஒரு பொருள் எரியணுனாவே கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும். ஸோ அப்போ Cங்கிறது ஓப்பட சேர்ந்து CO2 அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ 2 more ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்டை கொடுத்துருக்கு. இந்த கேஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் H2 and O2. ஸோ வாட்டரும் H2வும் சேர்ந்து O2வும் சேர்ந்து நமக்கு H2வும் O2வும் சேர்ந்து வாட்டரை கொடுத்துருக்கு. இங்கே H2 அப்படிங்கிறதும் ஒரு ரியாக்டன்ட், O2ங்கிறது இன்னொரு ரியாக்டன்ட், ரெண்டு சேர்ந்து H2 அப்படிங்கிற ரியாக்டன்ட்டை கொடுத்துருக்கு. அடுத்தது, in simple language we can say that when 2 or more substances combine to form single product, the reaction is called combination reaction. இதை தான் நம்ம combination reaction சொல்லுவோம். Activity 1.4 we also observe that large amount of heat is evolved. This makes the reaction mixture warm. ஸோ இந்த ரியாக்ஷனில் இந்த 1.4லேருந்து நமக்கு என்னவும் தெரியும்? ஹீட்டு எவால்வ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அதாவது கால்சியம் ஆக்சைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ஹீட்டும் எவால்வ் ஆகும்னு தெரியும். அப்போ இந்த ரியாக்ஷனை இது என்ன செஞ்சுருக்கும்? ரொம்ப ஹீட்டாகவே வச்சுருக்கும். அடுத்த ரியாக்ஷன் இன் விச் ஹீட் இஸ் ரிலீஸ்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ரியாக்ஷன் in which heat is released, இங்கே படிச்சுட்ருக்கோம்ல, ஹீட் இஸ் ரிலீஸ்டு அலாங் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் கால்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்? ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்போ அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுல கூடவே யாரும் வருவாங்கன்னா ஹீட்டும் வெளில வருவோம். அப்படி ஹீட் வெளில வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ் எடுத்து நம்ம எரிக்கணுன்னாவே ஆக்சிஜன் போட்டு எரிக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்கும்? CO2 கிடைக்கும், as well as ஹீட் அப்படிங்கிறது வாட்டர் கிடைக்கும். இந்த மெயின் டைம் ஹீட்டும் நமக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். டிட் யூ நோ தட் ரெஸ்பிரேஷன் இஸ் அன் எக்ஸோதெர்மிக்? நம்ம மூச்சு விடுறோம்ல, அது கூட ரெஸ்பிரேஷன் தான், எக்ஸோதெர்மிக் தான்றாங்க. இதை நம்ம நல்லாவே அப்சர்வ் பண்ணலாம். நமக்கு ஃபீவர், கோல்டு அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டைமில் பார்த்தோம்னா நம்ம மூச்சு வெளில விடும்போது பயங்கர அனலாக அடிக்கும் காற்று. நம்ம பேரண்ட்டு கூட சொல்லுவாங்க, மூச்சு அனலாக அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் ரெஸ்பிரேஷன் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதுக்காக தான். We all know that we need energy to stay alive. We will get this energy from the food we eat. During digestion, food is broken down into simpler substances. For example, rice, potatoes and bread contains carbohydrates. These carbohydrates are broken down to form glucose. This glucose combines with oxygen in the cell of our body and provide energy. The special name of this reaction is respiration, the process of which you will study in chapter 6. ஸோ நமக்கு தெரிஞ்சது மாதிரி நம்ம பாடியில் நம்ம பாடி ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு எனர்ஜி தேவை. நம்ம எனர்ஜியை ஃபுட்டிலேருந்து தான் எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட்டில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட்லாம் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். இது ரைஸ்லேருந்து, பொட்டாட்டோஸ்லேருந்து, ப்ரெட்லேருந்துலாம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நடக்கிற இந்த ப்ராசஸும் கூட ஒரு மேலே பார்த்தோம் இல்லையா, இதுக்கு தான் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். இந்த ரெஸ்பிரேஷனுக்கும் நமக்கு கண்டிப்பாக காம்பினேஷன் ரியாக்ஷனில் எக்ஸோதெர்மிக்காக தான் இருக்கும். அதை சொல்கிறதுக்கு தான் அப்படி வராங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் இருக்குது. குளுக்கோஸ் மாலிகுல் 6O2 எடுத்துக்கிட்டு CO2 ஆகும், H2 ஆகும், எனர்ஜியாகவும் நமக்கு கிடச்சிரும். இதுதான் நம்ம அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு
The decomposition of vegetable matter into compost is also an example of exothermic reaction. ஸோ வெஜிடபிள் வேஸ்ட்டை வந்து டீகே பண்ண வச்சோன்னா அதுலேருந்து நமக்கு கம்போஸ்ட் எடுக்க முடியும். அந்த கம்போஸ்ட்டு தான் மேனூர் எடுப்போம்ல, அதுதான். அதுவும் வந்து எக்ஸோதெர்மிக் தான். அது நீங்கள் நல்லா பரீடானது வந்து நீங்கள் அப்படியே தோண்டி படுத்தினா அந்த இடத்துல பயங்கர ஹாட்டாக நமக்கு ஃபீல் ஆகும். அந்த ஹாட் வரதுக்கு காரணம் என்னன்னா ஹீட் எவால்வ் ஆகுது தான். அது வந்து ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ரியாக்ஷன் டேக்கன் பிளேஸ் இன் ஆக்டிவிட்டி 1.1 வேர் ஹீட் இஸ் கிவன் அவுட் along with the formation of single product. ஹீட்டும் எவால்வ் ஆகும், சிங்கிள் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அப்படி இருக்கும். அதான் 1.1ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து காம்போசிஷன் ரியாக்ஷன். காம்போசிஷன் ரியாக்ஷனாக 2 or more reactant combined to form a single product. In the meantime it evolved heat energy means this is the example of exothermic reaction. காம்பினேஷன்னா 2 or more reactants சேரும், as well as அதில் ஹீட் அந்த டைமில் வெளில வந்துச்சுன்னா அது காம்பினேஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். அடுத்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. Decomposition reaction அப்படிங்கும்போது take 2 ml of ferrous sulfate crystal in a dry boiling tube. Note the color of the ferrous sulfate crystal. Heat the boiling tube over the flame of a burner or sprit lamp as on in figure 1.4. Observe the color of the crystal after heating. ஸோ முதல்ல ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட் எடுக்கணும். ஒரு டெஸ்ட் டியூப் போட்டிருக்காங்களே, இந்த பாப்பா கையில் வச்சுருக்கு, அதான் டெஸ்ட் டியூப்னு வச்சுக்கோங்க. அது ஒரு டெஸ்ட் டியூப் இருக்குது, அதில் ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்துக்கிட்டு ஃபெரஸ் சல்ஃபேட் என்ன சொல்லலாம், லைட்டாக க்ரீனாக இருக்கும் அந்த கலர். அடுத்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, அந்த பாயில் பண்ண சொல்கிறாங்க. ஒரு இது பர்னர் வச்சு, சும்மா பர்னர் வச்சு ஹீட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ அப்படி ஹீட் பண்ணுறப்போ லைக் இது பர்னர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ஃப்ளேம் வர்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறது தான் கேண்டிலாக இருக்குது. அந்த கேண்டில் மாதிரி பர்னராக வச்சுக்கோங்க. இது ஃப்ளேம் வரும், இப்படியே ஃப்ளேம் வர மாதிரி. ஓகே தானே, அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ கலரை பார்க்க சொல்கிறாங்க. இப்போ இந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கிற கலர் பாருங்கள் அப்படின்றாங்க. இந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கலரை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, have you noticed that the green color of the ferrous sulfate crystal has changed? You can also smell the caustic soda burning sulfur. ஸோ இந்த டைமில் நமக்கு என்ன நடக்கும்னா, கலர் க்ரீன் கலராக இருந்தது, என்ன செஞ்சுருக்கோம், கலர் இல்லாமல் போயிருந்துருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த டைமில் கலர் இல்லாமல் போகிறப்போ ஒரு கேஸ் வெளில வந்திருக்கும். அந்த கேஸோட ஸ்மெல்லும் நமக்கு தெரியும், நம்மளால் ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் ரியாக்ஷன். FeSO4 இருந்தது Fe2O3 ஆகும், SO2 ஆகும், SO3 கேஸ் ஆகும். நமக்கு 3 டைப் ஆஃப் ப்ராடக்டை கொடுத்துருக்கு. முன்னாடி 3 or 2 டைப் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்டை கொடுத்துருக்கு, சிங்கிள் ப்ராடக்ட்டு. இப்போ ஒரே ஒரு சிங்கிள் ரியாக்டண்ட்டு, இது ரியாக்டண்ட்டு. ஆரோவுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே ரியாக்டண்ட், ஆரோவுக்கு ரைட் சைடில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே ப்ராடக்டாக இருப்பாங்க. ஸோ இங்கே ரியாக்டண்ட்டு ஒன்று தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணியிருக்குது, மோர் ப்ராடக்டை கொடுக்குது, 2 or more ப்ராடக்டை கொடுக்குது. ஸோ இதுதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் இருக்குது, 2 or more ப்ராடக்ட், 3 ப்ராடக்டை கொடுக்குது இது இல்லையா. ஒரே ஒரு சிங்கிள் தான் ரியாக்டண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும், அதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான், இன் திஸ் ரியாக்ஷன் யூ கேன் அப்சர்வ் தட் a single reactant break down to simpler product. This is a decomposition reaction. Ferrous sulfate crystal loss water when heated and the color of the crystal changes. ஸோ முதல்ல அது வாட்டர் லாஸ் பண்ணும்போது கலரும் சேஞ்ச் ஆகிடும் முதல்ல. அடுத்து it then decomposes to ferric oxide, sulfur dioxide and sulfur trioxide. ஸோ இது ட்ரைஆக்சைடுன்னு சொல்லுவோம், இது டைஆக்சைடுன்னு சொல்லுவோம், இது ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3 ப்ராடக்டாக கிடச்சிடும். ஆனால் எடுத்துக்கிட்டது ஒரே ஒரு ரியாக்டன்ட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். Decomposition of calcium carbonate to calcium oxide and carbon dioxide on heating is an important decomposition reaction used in various industry. அடுத்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லலாம், டீகம்போசிஷனுக்கு கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணிங்கன்னா CaO CO2 நமக்கு மாறிடும். ஸோ இப்போது சிங்கிள் ரியாக்டன் 2 ப்ராடக்டை கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரியும் நமக்கு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். இது ரொம்ப இண்டஸ்ட்ரியல் நிறைய யூஸ் பண்ணுறாங்க.
Calcium oxide is also called lime or quicklime. It has many uses. One is the manufacture of cement. கால்சியம் ஆக்சைடுங்கிறது வந்து ஒரு குயிக்லைம்னு நம்ம சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாங்க. நிறைய சீக்கிரமாக செட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது when decomposition reaction is carried out by heating, it is called thermal decomposition. ஸோ அதாவது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்குது தான் ஆனால் ஹீட்டால் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தெர்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட்டால் டீகம்போசிஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தெர்மல் டீகம்போசிஷன் பேர். இங்கே ஹீட்டு தானே எவால்வ் ஆகுது, இந்த ஹீட்டால் நமக்கு டீகம்போசிஷன் நடந்துருக்குது, அதனால் இதுக்கு பேர் தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Next, another example of thermal decomposition reaction is given in activity 1.6. Take about 2 gram of lead nitrate powder in a boiling tube. Hold the boiling tube with a pair of tongue. Pair of tongue னா ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும், இப்படி சிசர் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம வச்சு அழுத்தினோன்னா இது ரெண்டும் இப்படி ஹோல்ட் பண்ணும், வந்து பிடிச்சிக்கும், அதுதான் pair of tongueன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீட் இட் ஓவர் ஏ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண சொல்கிறாங்க. வாட் யூ அப்சர்வ்? நோட் த சேஞ்ச் இஃப் எனி. இப்போ சேஞ்ச் பண்ணுறதா பார்க்கலாம். டயக்ராம் இதுதான். இந்த டயக்ராமில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். எக்ஸாம்லாம் முக்கால்வாசி டயக்ராம் கொடுத்து கூட கேட்பாங்க. 1 மார்க்லாம் இந்த மாதிரி தான் பேஸ்ட் ஆன் டயக்ராம் தான் இருக்கும். யூ வில் அப்சர்வ் த எமிஷன் ஆஃப் ப்ரௌன் ஃபியூம்ஸ் ஆர் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு. the reaction takes place is. இப்போ இந்த ரியாக்ஷனில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெட் நைட்ரேட் எடுத்துக்கிட்டோம், ஹீட் பண்ணும்போது நமக்கு கேஸ் வெளில வருது. அப்படி கேஸ் வெளில வர்றது என்ன கலராக இருக்குன்னா ப்ரௌன் கலர் கேஸாக இருக்கும். இது எக்ஸாமில் கூட கேட்பாங்க, ப்ரௌன் கலர் கேஸ் வருது, ஒரு சால்ட்டை போட்டு அடிச்சோம்னா ப்ரௌன் கலர் கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸ் எக்ஸா அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெட் கலர் ஃபியூம்ஸு, ப்ரௌன் கலர் ஃபியூம்ஸ் வந்தால் அது என்ன கேஸாக இருக்கும்? நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸாக இருக்கும். அந்த ரியாக்ஷன் நம்ம எழுதுறதை பார்க்கலாமா? லெட் நைட்ரேட் அப்படிங்கிறது தான் இவங்களை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது நமக்கு PbOஆகவும் NO2ஆகவும் O2ஆகவும் வருது. O2 கலர்லெஸ் கேஸு, அதனால் நமக்கு தெரியாது. ஆனால் NO2 கேஸுங்கிறது அதுலேருந்து வெளில வரும். அது ரெட் கலர் ப்ரௌன் கலராக இருக்கும், ப்ரௌன் கலர் கேஸாக வெளில வரும். அப்படி வரதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இதில் இந்த கேஸ் தான் வெளில வருது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே வந்து ஹீட்டை யூஸ் பண்ணி டீகம்போசிஷன் பண்ண வைக்கிறோம் இல்லையா, அதனால் இது தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு அடுத்த டீகம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெட்ஸ் பெர்ஃபார்ம் சம் மோர் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் கிவன். இதில் முதல்ல இந்த அப்பரேட்டஸில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. டேக் எ பிளாஸ்டிக் மக், ட்ரில் 2 holes அட். இது எல்லாத்தையுமே நானே சொல்லிடுறேன். இங்கே 2 ஹோல் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஹோலில் வந்து 2 டெஸ்ட் டியூப்பை கவுத்துட்டு உள்ளே வந்து நம்ம வந்து கார்பன் எலக்ட்ரோடு வச்சுக்கணும். இந்த எலக்ட்ரோடில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட் டியூப்பை கவுத்து வச்சதுனால உள்ளேயும் கேஸ் போயிருக்கும். எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் என்ன செய்யும்? பிரிஞ்சு H2O பிரிஞ்சு H2ஆகவும் O2ஆகவும் பிரியும். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளே. இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, 1 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே 2 போட்டு இங்கே 2 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் டியூப்பில் ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஹைட்ரஜன் கேஸும் ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஆக்சிஜன் கேஸும் பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் டீகம்போசிஷன் ரியாக்ஷனாக என்ன, சிங்கிள் ரியாக்டண்ட்டு மோர் தென் 1 ப்ராடக்டை கொடுக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் வாட்டர் என்ன செய்யணும்னா டீகம்போஸ் ஆகி 2 more ப்ராடக்டை நம்ம கொடுத்துரும். ஸோ அதேமாதிரி இன்னொரு ஆக்டிவிட்டி 1.8ல் இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் புரோமைடு, டேக் அபவுட் 2 gram of silver chloride in a china dish. What is it color? Place this china dish in sunlight for some time. Observe the color of the silver chloride after some time. ஸோ இப்போ பார்க்குறப்போ இங்கே பாருங்கள் AgCl எடுத்துகிட்ருக்கோமா, AgCl எடுத்துகிட்டு இருக்கோம். அதை சன்லைட்டில் வைக்கிறோம், நமக்கு Ag-ஆகவும் Cl2ஆகவும் கிடைக்குது. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ரியாக்டன் தான் எடுத்துக்கிட்டோம், 2 ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் டீகம்போசிஷன் தான். ஸோ முதல்ல என்ன பண்ணோம், ஹீட் பண்ணோம். ஹீட் பண்ணப்போவும் டீகம்போசிஷன் நடந்துச்சு.
அதுக்கு அடுத்ததாக எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும். இது என்ன மெத்தடுக்கு எக்ஸாம்பிள்? எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறது. இதான பேட்டரி வச்சு எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம். அப்படி எலக்ட்ராலிசிஸ் பண்ணும்போதும் நமக்கு டீகம்போஷன் நடக்குது. அப்படின்னா வாட்டர் என்னாவை பிரிஞ்சுட்டு ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் 2 ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் அது ஒரு டீகம்போஷன். அப்போ என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி டீகம்போஷன் நடக்க வச்சோம். இது 2வது மெத்தட். இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம்? லைட் எனர்ஜி, சாதாரண லைட்டு, சன்லைட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? டீகம்போஷன் நடத்தணும். ஸோ இப்படி பண்ணால் அதுக்கு பேர் ஃபோட்டோ டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இப்போ டீகம்போஷனே எத்தனையாக பிரிக்கலாம்? டீகம்போஷனில் ஹீட் எனர்ஜி பண்ணி அப்போ அதுக்கு பேர் தெர்மல் டீகம்போஷன் சொல்லுவோம். அடுத்தது எலக்ட்ரிசிட்டியை பண்ணுறோம், அடுத்தது எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போஷன் சொல்லுவோம். அடுத்தது இது ஃபைனலாக வெறும் சன்லைட்டை யூஸ் பண்ணி பண்ணுறோம், அதுக்கு பேர் ஃபோட்டோ டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீகம்போஷன் ரியாக்ஷன் இப்படி 3 டைப்ஸாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ எல்லாமே எக்ஸாம்பிளில் தான் கேட்பாங்க, நேரடியாக எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனில் 2 டைப் பார்த்துட்டோம். ஒன்று காம்பினேஷன் ரியாக்ஷன், ஒன்று டீகம்போசிஷன் ரியாக்ஷன். காம்பினேஷனாக 2 or more ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்டை கொடுக்கும். இதில் எக்ஸோதெர்மிக்காகவும் இருக்கும். இங்கே அதே மாதிரி சிங்கிள் ப்ராடக்ட்டு கொடுத்துருக்கோம். அடுத்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் சிங்கிள் ரியாக்டண்ட்டு மோர் ப்ராடக்டை கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா அதுக்கு ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனுமே 3 டைப்ஸாக நடக்கும். ஒன்று ஹீட்டை யூஸ் பண்ணி டீகம்போசிஷன் நடக்கும், இன்னொன்று வெறும் சன்லைட்டை யூஸ் பண்ணி டீகம்போசிஷன் நடக்கும், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி டீகம்போசிஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க புக்கில். ஓகே, மீதியை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை மீதியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.